ஆன்மாவில் சொல்லியிருந்தேன். மறுபடியும் சொல்லியிருக்கேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். மிக ஆச்சரியமான ஒரு செய்தி, நம்ப முடியாத செய்தி, ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். இப்படியும் உலகத்தில் சில அதிசயங்கள் நடக்கும். அந்த அதிசயத்தில் 8வது அதிசயமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், பாகிஸ்தான் சிறுமிக்கு இந்தியாவின் இதயம். பாகிஸ்தான் நாட்டிலிருந்து கராச்சியில் இருக்கக்கூடிய நகரத்திலிருந்து ஒரு குடும்பம், அது 5 வயது குழந்தை. 5 வயது குழந்தையின் பெயர் ஆயிஷா ரஹான். அந்த ஆயிஷா ரஹான் என்ற குழந்தைக்கு இதயத்தில் செயல்பாட்டில் இரத்த உறைவு கம்மி, செயல்பாடு கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பொதுவாக பாகிஸ்தான்லேருந்து எங்கே வருவாங்க? நேராக சென்னை மருத்துவமனைக்குத்தான் வருவாங்க. இந்தியாவுக்கு வருவாங்கன்னா நேராக டெல்லி, பாம்பே, கல்கத்தா, அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத்துக்கு, கேடுகட்ட நாடுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆப்ரேஷன்னா நேராக சென்னைக்கு தான் வருவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே தான் மருத்துவத்தின் கட்டமைப்பும் சிறந்த மருத்துவர்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பது தீர்க்கமான நம்பிக்கை. அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 2096 ஆட்சி காலம், 96வது ஆண்டு. அப்போது இதய மாற்று அறுவை சிகிச்சை சென்னையில் இருக்கக்கூடிய திருமங்கலம் மருத்துவமனையில் அது நடந்தது. அங்கே தான் ஜே நகர் என்று அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நகரை உருவாக்கினார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய முகப்பேர் பகுதி மிகவும் பிரபல்யமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது. பத்திரிகைகள் கொண்டாடியது. அப்போல்லாம் ஊடகங்கள்லாம் பெரிய அளவில் எதுவும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் ஊடகங்கள் வந்துச்சு. அப்போது இந்த மருத்துவத்துறையில் மிக சிறந்த சாதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு டாக்டர்களின் சேவை உலகம் முழுவதும் பரவியது. அப்படிப்பட்ட இதில் இருந்தால் பாகிஸ்தானில் இருந்து நம்மால் நிறையா பேர் சிகிச்சை எடுத்து போவாங்க. ஃபர்ஸ்ட் இடம் சென்னை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இந்த ஆயிஷா ரஹான் கராச்சியிலேருந்து எங்கேருந்து வராங்கன்னா நேராக சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு எம்ஜிஎம் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஆஸ்பத்திரிக்கு அந்த அம்மா இறங்குறாங்க. தன்னோட குழந்தைய காட்டுறாங்க. அப்போ அதில் என்னென்னா இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த கசிவு அது இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இடதுபுறத்தில் இருக்கணும். அப்போது உடனடியாக சரி செய்யப்பட்டு அந்த குழந்தை அனுப்புது. மீதி சரிசமாக்குறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா உறுப்பு தானம் பெறுவதற்கான கடிதத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தை பாகிஸ்தானில் இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்கோம். இப்போ இடைப்பட்ட காலத்தில் பார்த்துக்கோங்க, பாகிஸ்தான், இந்தியா, முஸ்லீம், இந்து பிரச்சனைகள், சிஏஏ ஆக்டு, போர், அப்படியெல்லாம் நம்ம 56 இன்ச்சு மோடி பேசிக்கிட்டு அலைவார். சாதாரண மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கே மிக கடினமாக இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு ஏது மதம், நாடு, சாதி? உழைக்கும் வர்க்கத்திற்கும் பிழைக்கும் மனிதர்களுக்கும் மதமும் இல்லை, சாதியும் இல்லை, நாடும் இல்லை. அன்றாடம் அவர்கள் உயிர் வாழ்ந்து மடிவதே பெரிய விஷயமாக இருக்கிறது. சாதியை வைத்து, மதத்தை வைத்து தின்று கொழுத்து பிழைக்கக்கூடியவர்களுக்குத்தான் அது தேவை, மற்றவர்களுக்கு தேவை இல்லை. அந்த அடிப்படையில் மனித நேயம் எல்லாரிடமும் இருக்கிறது. இப்போது இந்த நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு 69 முதியவரோட உடல் பாதிக்கப்படுகிறது. அவர் ஒரு மூளைச்சாவு அடையக்கூடிய செய்தி இருக்கிறது. அப்போ இந்த செய்தியை கிடைச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய அவருடைய உறுப்புகள் பெறப்பட்டு இதயத்தில் தானம் பெறப்பட்டு கராச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆயிஷா ரஹானா என்ற குழந்தைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் குடும்பத்தார் சென்னைக்கு வராங்க. டெல்லி முதியவரோட அந்த இதயத்தை பாகிஸ்தான் சிறுமிக்கு மாற்று அறுவை சிகிச்சை. கேட்கவே ரொம்ப எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? செய்தியை கேட்குறதுக்கு மிக வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. நடந்து முடிஞ்சு அவங்க ஆப்ரேஷன் நடந்து 26ஆம் தேதி இது செய்தி. 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த செய்தி வந்திருக்குது. மிக சக்ஸஸ் ஆகி போயிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. இது அறிவியலின் வெற்றி, மதத்தின் வெற்றி அல்ல, கடவுளின் வெற்றி அல்ல. இது மனிதநேயத்தின் வெற்றி, மருத்துவர்களின் வெற்றி. இது கொண்டாடப்பட வேண்டும். உலகம் முழுவதும் மனிதம் பரவ வேண்டும்.
சகிப்புத்தன்மை வளர வேண்டும், நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பேதம் ஒழிய வேண்டும். இந்த இடத்துல ஒரு செய்தியை வேணால் நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச படித்த ஒரு முக்கியமான செய்தி, இந்தியா பாகிஸ்தான் நாடு பிரிவடைகிற போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடக்கிறதா ஒரு செய்தி. இது வந்து ஒரு கதையாக சொல்லப்பட்ட செய்திகள் மாதிரி தான். இதில் உண்மைத்தன்மை இருக்கலாம், ஆனால் பதிவான செய்தி. அப்போ இந்தியர்கள் எல்லாம் முஸ்லீம்களாகவும் பாகிஸ்தானாகவும், பாகிஸ்தானில் இருப்பவர்கள் இந்துக்களாக இந்தியாவிலையும் இடமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த எல்லைக்கோடு போட்டாங்களாம். அந்த எல்லைக்கோடு போடுகிற இடத்துல வந்து ஒரு கட்டடம் இருந்திருக்கு. அந்த கட்டடம் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான கட்டடம். இதை எங்கே இந்த கோடு போடுற இடத்துல கட்டடம் இருக்கே, இதை அங்கிட்டு மாற்றவா இங்கிட்டு மாற்றவான்னு சொல்லி நினைக்கும் போது அதை பிரிக்க முடியாமல் இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய அவங்ககிட்டே நிர்வாகத்திலே கேட்டுடலாம், உள்ளே இருக்கக்கூடிய தோழர்கள்கிட்டே கேட்டுடலான்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் இந்த இடத்த நாங்கள் கோடு போட போகிறோம், இதை நாங்கள் இந்த கட்டடத்தை இடிக்க போகிறோம், அதனால் நீங்கள் பாகிஸ்தானை போகிறீங்களா இந்தியா போகிறீங்களா உங்கள் சாய்ஸ் போயிடுறோன்னு சொல்லும்போது கேட்குறாங்க. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ பாகிஸ்தானா இந்தியாவா? அவங்க சொன்னது ஒரே வரி தான், நான் இங்கேயே இருந்துட்டு போகிறேன். எவ்வளவு பொருள் பொரிந்த அந்த வார்த்தையை நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வழி இருக்கும். நேற்று வரைக்கும் நான் இந்தியா, இன்றைக்கி நீ பாகிஸ்தான். இந்த கோட்டுக்கு இங்கிட்டு காலை வச்சா நான் பாகிஸ்தான், நான் இங்கிட்டு வந்தேன்னா இந்தியா, எனக்கு எதுக்கு, நான் இங்கேயே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா ஒரு செய்திகள் இருக்கிறது. அப்போது மன வளர்ச்சி குன்றியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அந்த கதை முடிவதாக, அந்த செய்தி முடிவதாக ஒரு செய்தி சொல்லுவாங்க. அது மனம் வருந்தத்தக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த இடத்துல இதை பொருத்தி பாருங்கள். நாம் எல்லாம் மனிதர்களாகவே இருப்போம். அவர் பாகிஸ்தானியராக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், நாமெல்லாம் மனிதர்களாகவே இருப்போம். அவர் முஸ்லீம்களாக இருக்கட்டும், அவர் இந்துக்களாக இருக்கட்டும். மனிதம் வாழ்க, மருத்துவம் வாழ்க, மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்கள். உடல் தானம் செய்த அந்த மகத்தான மனிதருக்கு நன்றிகள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தொடர்களே.